திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாளை குடமுழுக்கு நடைபெற இருக்கும் நிலையில் மதியம் 1 மணி முதல் தரிசனத்திற்கு பக்தர்களுக்கான அனுமதி நிறுத்தப்பட இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். விவரங்கள் ஜெயக்குமார். ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு நிகழ்ச்சி நாளை நடைபெற இருக்கிறது. இதன் முன்னேற்பாடுகளில் கடந்த ஆண்டு முதலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்து 1ஆம் தேதி முதல் காலை மாலை 2 வேளையும் யாகசாலை பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. யாகசாலை பூஜைகளில் காலையிலும் மாலையிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் யாகசாலை பூஜையில் அமர்ந்து தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடுவதை கேட்டு அவர்களும் மகிழ்ந்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கும்பாபிஷேகத்திற்காக கோவிலில் புனரமைப்பு பணிகள் நேற்றுடன் முழுமையாக நிறைவடைந்து விட்டது. இன்னும் ஒரு சில அலங்கார வேலைகள் மட்டுமே நடைபெற்று வருகிறது. அதுவும் இன்று மாலையுடன் முழுமையாக நிறைவடைந்துவிடும் என கூறப்படுகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கடலில் நீராடி வருகின்றனர். இருந்தாலும் சுவாமி தரிசனம் செய்ய அதிகமான வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நாளை கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் இன்று 1 மணி முதல் சுவாமிக்கு தேவையான அனைத்து அலங்காரங்கள் பூஜைகள் நடைபெறும். ஆனால் பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி இல்லை என கோவில் நிர்வாகம் தரப்பில் கூறப்படுகிறது. கும்பாபிஷேகத்திற்கு பிறகு நாளை மதியத்திற்கு பிறகு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது. இருந்தாலும் நாளை நடைபெறக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்காக இன்று முதலே பக்தர்கள் திருச்செந்தூரை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இருந்து அதிகமான பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். தற்போது இங்க ஒரு பக்தர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். அம்மா, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. கும்பாபிஷேகம் நாங்கள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து வந்திருக்கோம். நான் விவரம் தெரிந்த நாளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். 5 வயது முதல் கொண்டு நான் திருச்செந்தூருக்கு வருகிறேன். சூரனை வென்று வதம் செய்ததுனால இது திருச்செந்தூர் ரொம்ப புகழ் வாய்ந்தது. எதிரிகளோட தொல்லைகள் நீங்கும். கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. என் நினைத்த காரியம் நினைக்குது. குடிநீர் வசதி எல்லா வசதியுமே அரசாங்கம் செஞ்சுருக்காங்க. பாதுகாப்பும் நல்லா இருக்கு. எல்லா மக்களும் சிறப்பாக இருக்கிறது. எல்லா மக்களும் அவங்களோட கோரிக்கைகளை வைத்து நிறைவேற்றினால் நல்லா இருக்கும். நினைத்த காரியம் ஜெயமாகும். என்னோட அனுபவத்தை வைத்து நான் 5 வயது முதல் எனக்கு 60 வயது ஆகிறது. வருடத்திற்கு 2 முறை வந்து கொண்டு தான் இருக்கிறேன். திருச்செந்தூர் முருகனே 2ஆம் படை வீடு ரொம்ப புகழ் வாய்ந்த இடம். கும்பாபிஷேகத்திற்காக தற்போது திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்கள் அமர்ந்து காண்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நேரடி கள தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.